அந்த ரோட்ல அந்த பேப்பர் பறக்கிற பசங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். ஸ்லம்ல இருக்கவங்க அவங்களாம் லைஃப்ல ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதெல்லாம் நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி என்ஜிஓஸ்க்குலாம் நிறைய பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து நான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து பாசிட்டிவான சைடு பார்க்குறேன். மெயினாக வந்து இப்போ இமேஜ் ஒரு ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியானாலே வந்து ஒரு ஃபாரினர்ஸ் இல்லை வெளிநாட்டில் வந்து பார்த்தா அவங்களுக்கும் ஒரு மைண்டில் ஒரு இருக்கும். ஒரு பிச்சைக்காரன், ஒரு பாம்பாட்டி, ஒரு சாமியார், அப்புறம் ஒரு ரோட்ல ஒரு மாடு, இது மாதிரியான விஷயங்கள் தான் வந்து அவங்க மைண்ட்லேயே இருக்கும். ஆனால் அதுவும் தேவை தானே நமக்கு. எது அந்த பதிவுகளும் தேவை தானே. ஆனால் அது மட்டுமே இந்தியா கிடையாது. அது மட்டுமேங்கிறதுல அந்த பதிவுகளும் நமக்கு முக்கியமான விஷயம். அது வந்து நம்ம நிறைய பண்ணியிருக்கேன் அது மாதிரி. ஆனால் வந்து எனக்கு வந்து மெயினாக வந்து நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஹாப்பினஸ். அட்லீஸ்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு படத்தை பார்த்து நம்ம வந்து கஷ்டப்படுறோம் இல்லை நமக்கு அட்லீஸ்ட் ஒரு ஏதோ ஒரு விதத்தில் வந்து அஃபெக்ட் ஆகுதுல, அட்லீஸ்ட் என்ன படத்தை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுறீங்கல்ல, அது ஒரு உணர்வு தானே. சந்தோஷங்கிறது ஒரு உணர்வு தானே. அதனால எப்படி யோசிச்சேன்னா நான் வந்துட்டு பண்ணுவோம். அது மட்டுமே உணர்வு அல்ல இல்லையா? ஆமாம், அது மட்டுமே உணர்வு அல்ல. ஏழை எளிய மக்கள்லாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், குறவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறையா பண்ணியிருக்கேன். ஆனால் வந்துட்டு எனக்கு வந்து என்னோட இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் மெயினாக பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் தான் பார்க்குறேன் மெயினாக. ஏன்னா இந்தியாவில் வந்து இந்தியாவில் இருக்க அளவுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியாவில் இருக்கிற அளவுக்கு வேறு வேறு கல்ச்சர்ஸு எல்லாமே வந்து ஒரு இடத்துல வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. வாழ்க்கையில் மனுஷங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம நேர்மறையாக அணுகிறது அப்படிங்கிறது, அது ரொம்ப முக்கியம். அதுபோன்ற விஷயங்களை நீங்கள் உங்கள் புகைப்படங்களின் மூலமாக பதிவு செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய மக்கள் தொலைக்காட்சி நிறுவனம் சார்பாக வாழ்த்துக்கள், வணக்கங்கள். புதிய பார்வைகள், புதிய தேடல்கள், புதிய கோணங்கள் இவைகளின் தொகுப்புகளோடு மீண்டும் ஜன்னலுக்கு வெளியே நிகழ்ச்சியின் மற்றொரு அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.